ஹலோ, காலிங் ஃப்ரம் ஓசிஓசி பேங்க். சொல்லுங்க. மேடம், உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டோட லிங்க் ஆகாம இருக்கு. சோ அதனால உங்க ஆதார் கார்டு டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எங்க சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிடுவோம். பானிபூரி வாயா. யாரா நீ? எங்க இருந்து பேசுற? மேடம், ஐ அம் கமிங் ஃப்ரம் ஓசிஓசி பேங்க் மேடம். இப்பவே உன்னை பத்தி சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தூக்கி போட்டு ஒரு வழி ஆக்குறேன். மேடம், மேடம் பேசுங்க மேடம். கட் பண்ணாதீங்க மேடம். டேய், எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? அவன் வருவானா இல்லையா? வராலு செம பர்ஃபார்மர் பாஸ். கொடுத்த மேட்டர் பின்னி படில எடுத்துறான் பாருங்க. Lalita Jewelry presents Roja 2 powered by Prestige Lawyer co-sponsored by Kodia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. என் பேர் அஜித் சேதுபதி. அஜித் சேது? டேய், அதனடா அஜித் சேதுபதி? விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்கார், லெஜண்ட். நான் அஜித் சேதுபதி, ரீசன்ட். சார், நான் ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன் சார். அதனால தான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பின்னி பெடல் எடுத்து பிரிச்சு பேன் பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் சார். டேய், ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வாடான்னு சொன்னா ஏதோ ஒரு ஆர்வ கோளார கூட்டிட்டு வந்திருக்கியாடா? பாஸ் கொஞ்சம் ஓவரா தான் பேசுவான், ஆனா பர்ஃபார்மன்ஸ் பின்னிடுவான். சார் என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல, நீ ரொம்ப டெடிகேட்டா இருக்க. இந்த டெடிகேஷன் தான் உன்னை எங்கேயோ கூட்டிட்டு போயின்னு சொல்றாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க சார், என்ன கேரக்டர் சார்? இது படமா, வெப் சீரியலா இல்ல வெப் சீரிஸா? சார், இது படமோ வெப் சீரிஸ் எல்லாம் கிடையாது சார். கிளம்புறா இந்த ரீசன்ட். இதோ பாருங்க, எங்க சேனலுக்காக நாங்க ஒரு புது ஷோ பண்றோம். ஓகே சார், பண்ணிடலாம் சார். அப்கோர்ஸ் நான் என்ன பண்ணணும் சார்? ஓகே, நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த கார்ல பைக்ல எல்லாம் வரவங்க கிட்ட அவங்களோட லைசென்ஸ், ஆதார் கார்டுலாம் வாங்கி போட்டோ எடுத்து கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளான வேலை தான். என்ன பண்ணிடுவீங்களா? பண்ணிடலாம் சார், சூப்பரா பண்ணிடலாம் சார். என்னைக்கு சார் ஷூட்டிங்? இன்னைக்கு தான். இன்னைக்கே ஷூட்டிங்கா? ஏன் இது என்கிட்ட சொல்லல? என்ன அஜித் சேதுபதி, உன்னை பத்தி பாஸ் கிட்ட நான் எவ்வளவு சொல்லிருக்கேன். இன்னைக்கு ஷூட்டுறத அப்படி சாக்காவற? யோ, ஒரு நடிகன் எப்பவுமே சான்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ நடிக்க சொன்னாலும் நடிக்கணும். ஏன்னா நீ இப்படி பண்ற? உன்னை நம்பி பாஸ் கிட்ட எவ்வளவு பில்டப் குடுத்துருக்க தெரியுமா? அது இல்ல சார். ஓகே சார், இப்ப சொல்லுங்க சார். இங்க இருந்தே நடிக்கிறேன் சார். ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா சார்? பராசக்தி படத்துல வர்ற டைலாக் அப்படியே பட 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 பேசி காட்டட்டுமா? இல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வர்ற டைலாக் அப்படியே வரி விடாம பேசி காட்டட்டுமா? என்னடா இது இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? இல்ல நாத்து நாட்டு ஒரு நிமிஷம் பாஸ். அங்கே கொஞ்சம் விளையாடு. யோ சேதுபதி, அஜித் சேதுபதி ரீசன்ட். நான் பேசன்ட்டியா? யோ, நீ பண்ண பாரு பிராங்க் ஷோயா? பப்ளிக்ல பிகப் பண்ணாதியா? சரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு தெரியாம கொஞ்சம் தூரமா இருந்து உங்களை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், என்ன எதுக்கு சார் கவர் பண்றீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நடிச்சு காட்டுவேன் சார். நோ கவர் மீ. ஐயோ கவரா? யோ, சொல்றத மட்டும் நடியா. என்ன? ஒரு நிமிஷம் சார், நான் பண்ணிடுறேன் சார். ஓகே, ஆல்ரைட். ஸ்டாப் 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 ஸ்டாப். அப்படியே ஸ்டாப் ஸ்டாப் பண்ணி அப்படியே அப்படியே வெளியில வா. பேசு பேசு பேசு. வாமா. போயிட்டானோ இல்லையோ தெரியலையே. ரத்னம் சார், இங்க என்ன பண்றீங்க? நான் என்னமோ பண்றேன், போயேன்யா. ஏதோ மூட் அவுட்ல இருக்கீங்க போல இருக்கு. நான் போறேன். அப்படி நீயே முடிவு பண்ணி கிளம்பிடு. வாமா, முன்னாடி வா. ஏமா, என்னம்மா நீ ஒன் வேளை போய் வந்திருக்கியம்மா நீ? கரெக்டா பண்றானா? அதெல்லாம் கரெக்டா பண்றாரு சார். இது ஒன் வேவே இல்ல, நான் வழக்கமா வர ரோடு. ஏமா, ரோடு முனையில ஒன் வே போர்டு இருந்திருக்குமே. போர்டு நான் பார்க்கலையே. டேய், என்னடா முழிச்சிட்டு இருக்கான்? டேய், ஏதாச்சும் பண்ண சொல்றான். நீ பார்க்கலையா? நீ போர்டு இருக்கிறத பார்க்கலையா இல்ல போர்டே இல்லையா? நான் போர்டு இருக்கிறத பார்க்கல சார். அப்ப போர்டு இருக்கு. இப்ப சொல்லுமா, இருக்கா இல்லையா? தெரியல சார். சரிதான், நீ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்க. ஒண்ணு பண்ணு, எனக்கு நிறைய டைம் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
நீ நிதானமா போய் பார்த்துட்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். டேய் என்னடா எப்போ ஆ? யோ ஒழுங்கா போயிட்டு வாமா. போலியா? சார் இது நான் வழக்கமா வர ரோடு தான் சார். இது வரைக்கும் இது ஒன் வேவே இல்ல. அட என்னம்மா நீ ஒன் வே போர்டையும் பார்க்கலன்னு சொல்ற. சரி போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாலும் எங்கிட்டயே நீ ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற. இப்ப என்னதாம்மா பண்றது? இல்ல சார் அது வந்து சரி நீ உன் லைசென்ஸ் எடு. ஏமா நீ எவ்வளவு நாளா கார் ஓட்டிட்டு இருக்கிற? லைசென்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஆ, அப்ப எடு. ம் ம், ம். சீக்கிரம் எடு. டேய் குடுக்குறா அவ குடுக்குறா பாத்தியாடா? அப்பா ம், பரவாயில்லம்மா, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்படியே உன் ஆதார் கார்டையும் கொடுமா. ஆதார் கார்டா? அது எதுக்கு சார்? சொல்றேன். லைசன்ஸோட ஆதார் கார்டையும் இணைக்கணுமே, இணைச்சிட்டீங்களா? லைசென்ஸோட ஆதார் கார்டை இணைக்கணுமா? ஆமா. சார் பேங்க்ல பான் கார்டு கூட தான் ஆதார் கார்டை இணைக்க சொல்லிருக்காங்க. லைசென்ஸ் எல்லாம் சொல்லலையே. டேய் என்னடா இவன்? ஆ? யோ ஒழுங்கா எடுத்து சொல்லியா? இப்ப சொல்லிருக்காங்கம்மா. ஒன் இந்தியா ஒன் கார்டுன்னு லைசன்ஸோட ஆதார் கார்டை இணைக்க சொல்லிருக்காங்க. அப்படியா? எப்ப சொன்னாங்க? அட என்னம்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டுன்னு இருக்கிற? இந்தாம்மா நீ ஆதார் கார்டை கொடு. நான் லைசன்ஸையும் ஆதார் கார்டையும் இணைச்சு போட்டோ எடுத்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுறேன். நீ அங்க போய் ஃபைனை கட்டு. கொடுமா. ஓ சார் எல்லா வண்டியும் இந்த பக்கமா தான் போயிட்டு இருக்கு. என்ன மட்டும் ஏன் நிறுத்துனீங்க? இருமா, நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன். போட்டோ எடுத்துட்டு அப்புறமா மத்தவங்களை நிறுத்துறேன். எங்க போயிட போறாங்க? சார் நீங்க பண்றது அநியாயம் சார். ம்? இது ஒன் வேவே இல்ல சார். நான் எப்பவும் இந்த பக்கம் தான் வருவேன். ஒன் வே போர்டே நான் பார்க்கல சார். அப்படியா சொல்ற? போர்டு இல்லையா? இருக்கணுமே. இல்லன்னா என்ன இங்க நிக்க வச்சிருக்க இருக்கா மாட்டாங்களே. இல்லையான்னு ஆரம்பிச்சிருவாரே. ம், சார் இது ஒன் வே இல்ல, அவ்வளவுதான். ம். ஆமா, இது என்ன தெரு? ஜிஎன் ரோடு. ஜிஎன் ரோடா? நல்லா தெரியுமா? தெரியும் சார், ஜிஎன் ரோடு தான். அச்சோ, விஎன் ரோடு தானே ஒன் வே. சாரிம்மா, நான் தான் மாத்தி வந்துட்டேன். நீ சரியா தான் வந்திருக்கிற. பரவாயில்ல விடுமா. எவ்ரிதிங் ஃபர்காட் யூ. இந்தாம்மா உன் ஆதார் கார்டு, இது உன் லைசன்ஸ். நீ கிளம்பலாமா. ஃபைனலா ஒன்று கட்ட வேணாம். போலாம். தப்பிச்சிட்டடா ரீசன்ட். போலாம். ம். ஓகேடா செம்மடா செம்ம. இந்த போட்டோ எடுக்கிறதுக்குள்ள நம்மள போட்டி எடுத்துட்டானே. எப்படியோ தப்பிச்சிட்டா சாமி. ஏண்டா அயோக்கிய ராஸ்கல். ஓகேவா? இந்த வரேன். ஓகேடா சமயம் டேய், செம்மடா. சார் என்ன சார், எப்படி இருந்துச்சு சார்? சூப்பரா பண்ணனா சார்? யோ பிரமாதமா பண்ணியா? சூப்பர்யா. தேங்க்யூ சார். அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பிராங்க்னு சொல்லாமே விட்டுட்டேனே, அதானே மெயின் எலிமெண்ட். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இருங்க சார், இது எல்லாரும் பண்ற மாதிரி யூசுவல் ஷோலாம் இல்ல. இது வேற மாதிரி. அதெல்லாம் அவங்க ஏர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, நீங்க லைசென்ஸ் ஆதார் கார்டுலாம் பக்காவா போட்டோ எடுத்திருக்கீங்களா? ஆமா சார். இந்தாங்க, எப்படி இருக்கு பாருங்க. நல்லா பாருங்க. ஒண்ணு கூட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்காது. ஏன்னா எடுத்தது அஜித் சேதுபதி ரீசன்ட். நல்ல வேலை என்ன மாட்டி அதை delete பண்ணிடுங்க. ஓகே சார். உடனே பண்ணுங்க. சார் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். எப்போ சார் என்ன மறுபடியும் ஷூட்டிங்க்கு கூப்பிடுவீங்க? அது வேற ஏதாச்சும் இருக்கும்போது சொல்றேன் ப்ரோ. ஓகே சார். பணம்லாம் கொடுத்துருக்கேன் சார். நல்ல கேரக்டரா கொடுங்க சார், நான் பண்றேன்.
பணமா? ஆமா. யாருக்கு? நாகேஷ் சாருக்கு சார் 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன். டேய், இதுக்கு தான் நீ கண்டிப்பா வந்துருவான்னு அத்தனை தடவை சொன்னியா? இதுல ஆயா மேல சத்தியம் வேற பண்ணி சொல்லிருக்க? ஆ? பாஸ் இப்படிதான் கிடைக்கிற இடத்துல எல்லாம் வாங்கிக்கணும் பாஸ். டேய், இதெல்லாம் தப்புடா. சார் என்ன சொல்றாரு? யோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நல்ல கேரக்டர் கொடுக்க சொன்னேன், அதுல சீக்கிரம் குத்துருவாரு. யோ சீக்கிரமா பெரிய ஆள் ஆயிடுங்க, வேற லெவல்ல வர பாரு. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சார், சந்தோஷம் சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். அந்த 5000 ரூபாய் வாங்கிக்கங்க சார். பணம் போச்சே, உனக்கு இருக்கடி ஒரு நாள். டேய், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். மலர், இதான் உன் பர்த்டே டேட்டா? அசத்திடுறேன் பாரு. பாஸ் இது நாளையோட டேட் பாஸ். நாளைக்கு தான் மேடத்தோட பர்த்டேவா? ஓ ஆமாண்டா. ஐயோ, நாளைக்கே வா. ஐயோ, செலிப்ரேஷனுக்கு காசு வேணுமேடா. என்ன பண்றது? என்ன பாக்குற? குடுறா. பாஸ் பர்சன்டேஜ் போட்டுக்கலாமா பாஸ்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், குடு. மாட்டி விட்டான். ஆனா இந்த 5000 ரூபாய் பத்தாதே, என்ன பண்றது? அவன் அவள் தானே குத்தான். மணி, வாங்க. ஒரு காஃபி போட. சாப்பிட்ற நேரத்துக்கு என்ன காஃபி? வெயிட் பண்ணுங்க, டிஃபன் ரெடி பண்றேன். ஆமா, ஈவினிங் போனீங்க பார்க்குக்கு விளையாட போறேன்னு. எத்தனை மணிக்கு வரீங்க 2 பேரும்? அம்மா, அப்பாவும் நானும் பார்க்ல விளையாடிட்டு வரும்போது பேக்கரியில பப் சாப்பிட்டோம்டமா. பஃபா? எக் பஃப் சாப்பிடல? இல்லம்மா. அப்பா, இன்னைக்கு பிரதோஷம் வேற, நல்ல வேலை. ஏய், எக் பஃப் சாப்பிடல? இல்லம்மா. நாங்க நம்ம 2 பேரும் மேல போய் ஹோம்வொர்க் பண்ணலாமா? இருப்பா. அம்மா, சிக்கன் பப் சாப்பிட்டோம்டமா. எது? சிக்கன் பஃபா? ஏய், எங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? காலையில தான சொன்ன பிரதோஷம்னு. அவ்வளவு கூட ஞாபகம் வச்சுக்க முடியாம என்ன உங்களுக்கு? அக்கா, என்ன ஆச்சு? ஏன் கத்திக்கிட்டே இருக்க? டேய், பிரதோஷம் அதுவுமா 2 பேரும் சிக்கன் பஃப் சாப்பிட்டு வந்திருக்காங்கடா. 2 முத்தலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட காப்பாத்து. ஏமாமா? டேய், சத்தியமா இன்னைக்கு பிரதோஷம் எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா நாங்க சாப்பிட்டுருக்க மாட்டோம். சரி விடுக்கா, அதான் பிரதோஷம் மாசத்துல 2 தடவை வருது. அடுத்த தடவை மாமாவா கரெக்டா இருக்க சொல்லு. என்ன? சரி, இப்போ அதெல்லாம் விடுங்க. கம் டு த மேட்டர். ஏன் பிரச்சனைக்கு வாங்க 2 பேரும். என்னடா பிரச்சனை? என்னடா பிரச்சனை? இல்லக்கா, மலரோட பர்த்டேவை கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன்ல. கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன் மாமா. நாளைக்கு தான் அவளோட பர்த்டேவே. எது? நாளைக்கா? அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மனசத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாது. கொஞ்சம் கெட்டு போறேன், என்ன நீயும் திருத்தாதே, மனம் திறந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குற போகாம. நீ விசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குற போகாம. நீ விசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. யாகியே 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 யாகியே. டெம்பிள் ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி, கல்கத்தா ஜுவல்லரி, போல்கி ஜுவல்லரி, ரூபி எமரால்ட் ஜுவல்லரி, எந்த ஜுவல்லரி ஆனாலும் மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸ் தர ஒரே ஜுவல்லரி உங்க லலிதா ஜுவல்லரி. ரெடியா இருங்க, இந்த போர் உங்களை தாளிச்சிரும். உறவுகள்ல விரிசல் விழுறது சகஜம்.
கவனமா இரு, முயற்சியை விட்டுறாத மகனே. இதான் நேரம், இப்போ இல்லாட்டி எப்போ. உங்க கையால நீங்க சமைக்கிற சாப்பாடோட டேஸ்டே தனி.